ஓ இதாண்டா இது மட்டும் இல்லை எல்லாம். இது அம்மா மோதிரம். அம்மாவோ அம்மாவோ ஏன் அம்மான்னு சொல்றீங்க மோதிரத்தை டக்கண்டு? அம்மா கூப்பிட்டு போட விட்டபடியாலோ அவ love surprise delivery Jaffna Jaffna love surprise delivery Jaffna love surprise delivery Jaffna Jaffna love surprise delivery Jaffna love surprise delivery Jaffna Jaffna oh love surprise delivery Jaffna love surprise delivery Jaffna love surprise delivery Jaffna Jaffna love surprise delivery Jaffna வணக்கம் வணக்கம். சரி, இன்னைக்கு எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவையும் கூப்பிட்டு விட்டுருக்குறோம். மேலே ஆளும் வடிவா இருக்கிறா. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் கூடு வேண்டும் மட்டும் கூப்பிட்டு விட்டு கிடக்கு. சரி, பிள்ளைக்கு என்ன பேர்? என்னம்மா? ரம்யா. ரம்யாவுக்கு இன்றைக்கு 21st பர்த்டே நடக்குதாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆளும் குயின் மாதிரி நீ வலிக்கிட்டு வடிவா அழகா நிக்கிறா. சரி, அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? சரி, முதலாவது கிஃப்டோட கொடுப்போம். என்ன? ஹாப்பி பர்த்டே. என்ன அழகான ஒரு பொக்கையோட அனுப்பி விட்டுருக்குறாங்க பிள்ளைக்கு. இந்த பூக்களை போல அழகாக எப்பவுமே பூத்து குலுங்கி உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக பிரகாசிக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி யாரோ அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஓகேயா? சரி, கொடுத்துருங்க அக்கா. சரி, யார் அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கதைக்க வேணும், வடிவா கதைக்க வேணும். ஏன்னா இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து நீங்க கதைக்கிறது தான் ஆசையா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஓம் தானே? சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? யாரு? க்ளூ தாங்க. அந்த க்ளூ ஒன்றும் தர மாட்டோம். ஏதாவது நீங்க சொன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அப்படியோ யோசிச்சு பாருங்க. யார் இன்றைக்கு பிள்ளைக்கு பர்த்டே நடக்குது? நீங்க வந்திருக்கிற ஆக்களா இருக்கலாம், அல்லது வராத ஆக்களா இருக்கலாம். பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஆக்கள் யாரோ உங்களுக்கு நீங்களாண்ட அவர்கள் வருது. அதுல முன்னுக்கு நின்று அக்கா அவன்றபடியா அக்கா அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதெல்லாம் ஒருக்கா வாங்குங்கன்னு கூப்பிட்டு விட்டுருக்கோம். சரி, அவன்னு சொல்லி கெஸ் பண்ணிருக்கீங்க. யார் அவங்க? சித்தி. சித்தி இங்க தானே நிக்கிறா. அவவே கிஃப்ட் கொடுத்துருவாவே நேரடியா. இல்ல, யோசிச்சு பாருங்க. சிட்டி கிஃப்ட் தந்துட்டாவோ? அப்புறம் பாத்தீங்களா, இன்னும் உங்கள்கிட்ட இருந்து கிஃப்ட் வேணும் ஆள் பாக்குது. அப்படியோ? சரி, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது, பிள்ளைக்கு கொடுப்போம். அடுத்தது அழகா ஒரு ஹேம்பர் ஒன்று வந்திருக்குது, சாக்லேட் ஹேம்பர் ஒன்று. வடிவான ஒரு ஹேம்பர் ஒன்று பிள்ளைக்காக அழகா வந்திருக்குது. அதுக்குள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் அழகா வச்சு நீங்க போட்டிருக்கிற கவுனுக்கு மச்சிங்க மெரூன் கலர்ல எல்லாம் பலூன் வேணுமாமன் எல்லாம் சொல்லி அழகா ரெடி பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. யார சொல்ல போறீங்க? பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கோ? யார சொல்ல போறீங்க? சரி, சொல்லுங்க. இப்படி எல்லாம் உங்களோட ட்ரெஸ் கலர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கா? கிஃப்ட் அனுப்பினவங்களுக்கு ட்ரெஸ் கலர் எல்லாம் வடிவா தெரிஞ்சிருக்கு. யோசிங்க வடிவா. க்ளூ எப்படி சொல்றது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாங்க ஆக்கள் அல்லது உங்களை ரொம்ப பிடிச்சாக்கள்? இதை விட ஒரு க்ளூ இல்லை. இங்க இருக்கிறார்கள். அப்படியா? சரி, இங்க இருக்கிறாங்களா யாரு? அப்படி கேட்க அம்மா. அம்மாட்ட கேளுங்க. நீங்களும் நவவே எங்களை பார்த்துட்டு அவரடா இந்த வேலை செஞ்சு கேட்ட மாதிரி கிடக்கு எங்கள்கிட்ட. இல்ல, அவங்க இல்ல. சித்திர கிஃப்ட் வந்துட்டல்லோ, ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஓகே, அப்ப அப்புறம் என்ன என்ன வேற யார் இருக்கிறது வெளிநாட்டுல?
அடி பாவி, அப்பா வெளிநாட்டுல இருக்க அப்பாவை சொல்லாம சுத்தி சுத்தி எல்லாரையும் சொல்லி இங்க இருக்கிற அம்மாவையும் சொல்லியாச்சு. ஏன் அப்பாவை ஃபர்ஸ்டே சொல்லல? பொதுவா நாங்க வந்து கேட்டா அப்பா வெளிநாட்டுல உடனே அப்பாவை தான் சொல்லியிருப்பாங்க, அப்பா தான் பக்கத்துல இல்லைன்னு. ஏன் அப்பாவை சொல்ல இல்ல? அப்பாவும் கிஃப்ட் தந்துட்டாரு ஆல்ரெடி, கிஃப்ட். அவர் தான் எல்லாம் செய்யறார், அதனால அவர் இல்லை. என்ன பேர் அப்பாக்கு? பிள்ளைங்கள சேகர். சத்தம் காணாதான் பிள்ளைய வெள்ளனா வெளிக்கெடுத்தி விட்டு பிள்ளைக்கு டயர்ட் ஆயிட்டோ. அப்படியோ? துடுப்பே பாரம் போல கிடக்கு. அப்படியா? டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்ல, சரி. சத்தமா கதை கொண்டு வேணுடா. இந்த வீடியோல நீங்க யார சொல்ல போறீங்கன்னு இந்த கிஃப்ட் அனுப்பினால் பார்த்து கொண்டிருக்கும் வெயிட்டிங்ல. சரி, அப்பாவா, சித்தியா, இங்க இருக்கிற வேற யாருமா, அம்மாவா, அதை விட வேற யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் வெளியில தான் இருக்கிறாங்க. அப்ப பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. யாரை ஜோசிச்சு சொல்ல போறீங்க? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது, கொடுப்போமா? சரி, சித்தி பக்கத்துல நிக்கிறபடியா சித்தி நான் கையில கொடுக்குறேன். சரியா? சரி, உங்களோட கையில கொடுக்குறேன், சித்தியில கொடுக்க, சித்தி போட்டு அம்மாவை கூப்பிடுவோமோ? எங்க அம்மாவே அட்ரஸே காணே இல்லை. இந்த பக்கம் இதுக்குள்ள வாங்க. சரி, கிட்ட நில்லுங்க. அம்மா நிக்கிறா, சித்தியும் வந்து நிக்கிறா போல கிடக்கு. சோ 2 பேர்ட்ட கையாலையும் சேர்த்து இந்த மோதிரத்தை போட்டு விட்டுருவோம். என்ன அம்மா போடட்டுங்க மாமா? சரி, சித்தி சொல்லி இருக்கிறேன். இல்ல, கண்டே பிடிக்கல. அழகா ஒரு மோதிரம் கொண்டு வந்திருக்குது, அம்மாட கையால போடப்பட்டிருக்குது. இப்ப யோசிச்சு சொல்லுங்க யாருன்னு. இதாண்டா இது மட்டும் இல்ல, எல்லாம் இது அம்மா மோதிரம். அம்மாவோ? ஏன் அம்மான்னு சொல்றீங்க? மோதிரத்தை டக்கண்டு அம்மா கூப்பிட்டு போட விட்டபடியாலோ? அவ ஆடா, இது நல்லா இருக்கு. இது பிள்ளையா? ஏன் அம்மா எல்லாமே பிள்ளையா பேக் பண்றவா? தங்கச்சியாகும். இல்ல, நானும் பிள்ளையா பேக் பண்ணுவேன் நானே. அவையல் தான். சரி, ஆனா அம்மா அனுப்பியல போல இருக்கு. அம்மாக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. இல்ல, சரி, இந்த கேக்கையும் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே ரம்யா அப்படின்னு சொல்லி அழகா ஹார்ட் ஷேப்ல கேக் வந்துருக்கு. உங்களை ரொம்ப லவ் பண்றாங்களாம் அவங்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. நானே இப்பதான் பாக்குறேன். அம்மாவே நாங்க வரைக்கும் கேட்டோம், எனக்கு காதுல விழுந்து யார் செஞ்ச வேலையோ தெரியலையோன்னு கேட்டது எனக்கு. சரி, யாரப்பா இப்படி ஹார்ட் ஷேப்ல கேக் அனுப்புறேன்? அப்படி ஏதாவது நாங்க கேட்கல, அம்மா கேட்டு டாடா கண்டு லவ்வர விட்டு இருக்கும். அப்படி ஏதாவது அந்த அந்த அரோ ஒரு நிறைஞ்ச காதல் இருக்கிறவரால் அனுப்பி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். தெரியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, சொல்லுங்க. கிடக்குது. சரி, அந்த கேக் அம்மாட்ட கொடுங்க. மேபி உங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. சரியோ? இதை பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இதுவுமே பேக்கிங் பிள்ளையா இருக்கும். என்ன பிள்ளை? நான் தானே பேக் பண்ணினேன். அப்படி என்ன பிள்ளையா இருக்கு? அப்படி என்ன பிள்ளையா கண்டுபிடிச்சாலே இல்ல, சரியா தான் இருக்குது. பாப்போம். சரி, ரம்யாட அழகான போட்டோஸ் எல்லாம் போட்டு பிள்ளாடுங்க. சரி, அழகா ஒரு பெரிய ஒரு வாழ்த்து மெடல் வந்து வந்திருக்கு. சரியா? ஆளுந்த உயரத்துக்கு வந்திருக்கு. யாரு இது அனுப்பினது? கையில பெரிய ஒரு குழுவையே தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெரியாது. அம்மா. சரி, அம்மா இந்த ஃப்ரேம் தான் கொடுத்திருக்கா. அம்மா ஃப்ரேம் தான் கொடுத்திருக்கா. அம்மாட கிஃப்ட் அந்த மோதிரம் மட்டும் கேளுங்க. அம்மாட்ட இல்ல, சீரியஸா அம்மாட கிஃப்ட் இல்ல. அம்மாட இது அம்மாட என்ன வழியா? இது நாங்க வந்த வழியிலே அம்மா தந்த இதையும் சேர்த்து கொடுங்க.
அங்க வந்தபடியா சேர்த்து தந்தவ. அப்பா இல்ல, அப்பா இல்ல. சொல்லுங்க ப்ளீஸ். இவா அவங்கெல்லாம் சந்தேகமா கிடக்குது கூட. அவ ஏற்கனவே கிஃப்ட் தந்துட்டு அவ நினைக்கிறேன் வந்து நிக்கிறதே உங்களுக்கு பெரிய கிஃப்ட் போல கிடைக்குது பர்த்டே. சரி, இன்றைக்கு இந்த கிஃப்ட் பிள்ளைக்காக 2 பகுதி வந்திருக்கு, 2 பகுதியா கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, அந்த பலூன் ஹேம்பர், பொக்கே, மோதிரம். செல்வம் மாமா புது பேர் வருது, கடைசி நேரத்துல முடிகிற நேரத்துல கடைசியில செல்வம் மாமான்னு வந்திருக்குது. சரி, செல்வம் மாமாவோட கிஃப்டும் மேபி வந்து கொண்டே இருக்கலாம். இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக இவ்வளவு அனுப்பினது ஆசையா தூரத்துல இருந்து. இந்த பிள்ளை 21வது வயசுக்கு வந்துட்டா. இந்த பிள்ளையோட பக்கத்துல நான் இல்லை. இன்னைக்கு 21வது பர்த்டேல எந்த குயினை பாக்குறதுக்கு நான் பக்கத்துல இல்லை. தூரம் இருந்தாலும் என் பரிசு என் பிள்ளைக்கு நான் அனுப்ப வேணும். என் அம்மாவுக்கு பக்கத்துல அந்த பக்கம் நானும் நின்று போட்டோ எடுக்காத குறை எனக்கு இருக்குது. நான் நிக்கிற மாதிரி என் பிள்ளை உணர வேணும்ன்றதுக்காக ஆசையா அப்பா இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். சந்தோஷமா? கவலைப்பட தேவையில்லை. அப்பா தூரம் இருந்தாலும் அவர்கிட்ட மனசு இங்கதான் முழுக்க இருக்கு. முண்டைக்கு மேபி கேமரா இருந்தா அங்க இருந்து ஒரே பார்த்து கொண்டே இருக்கிறாரோ சரியா. இந்த குயினை நேர பார்க்காத குறைய வீடியோ கால்லையோ என்னத்துலயோ ஆள் பார்த்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு காலம் அப்பா வந்து? எத்தனை வருஷம்? 13 வருஷம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பிள்ளைய ஒரு 7-8 வயசுல கடைசியா பார்த்துட்டு போயிருப்பேன். இன்னைக்கு பெரிய ஒரு பிள்ளையா வளர்ந்து நிக்கிறீங்க. அப்பா பக்கத்துல இருந்து கைய பிடிச்சு கூட்டி திரியிற அந்த பருவங்கள் எல்லாம் போய் இப்ப ஒரு குமர் பிள்ளையா நிக்கிற வரைக்கும் இன்னும் அப்பா காணல. அப்பாவுக்கு அந்த வேதனை எவ்வளவோ இருக்கு. நீங்களாவது அம்மாவுக்கு பக்கத்துல கூடவே இருக்கிறீங்க. ஆனா அப்பா அங்க தனியா நிக்கிறார். அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இருந்தாலும் பிள்ளை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும் வேண்டாம் ஆசையா இவ்வளவு கிஃப்ட் அனுப்பி இருக்கு. ஓகே, சந்தோஷமா? அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? சத்தமா இந்த வீடியோவை பார்த்தா அப்பாவுக்கு சொல்லி விடுங்க. வாய் சிரிக்குது, கண் அழுகுது. சரி, அப்பாவுக்கு சொல்லி விடுங்க வீடியோவை பார்த்து சத்தமா. எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்? இல்ல, இல்லாதபடியா தான் அப்பாட பேர் முதலாவதா வேற இல்ல. சரி, அப்பாவுக்கு சொல்லி விடுங்க இந்த வீடியோவை பார்த்து. தேங்க்யூ வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கா. சரி, இந்த கேக் யார் அனுப்பினா? மறுபடியுமா? இந்த கேக்கு வந்து உங்களுக்காக ஆஸ்திரேலியால இருந்து தான் வந்திருக்குது. அப்ப யார்? ஆஸ்திரேலியால வேற யார் இருக்கிறார்? அதான் இல்லையே பிள்ளை. திவ்யாக்கா. திவ்யாக்காவா? திவ்யாக்கா, மோனிகா, ஷெரினா. சரியா, உடன்பிறவாத உங்களோட சகோதரிகள் உங்களுக்காக அன்போட இந்த கேக் அனுப்பி இருக்கணும். நீங்க இந்த கேக்கையும் வெட்டணுமாமட்டு ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும். அப்படியே ஒரு கையில வச்சுக்கொண்டு. சரியா, ஓ அம்மாவும் சித்தியும் பக்கத்துல நில்லுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ramya. Happy birthday to you. ரெண்டு பேரும் சேர்ந்து தீட்டி விடு. சரி, அக்காக்கள் தங்கச்சியாக்கள் நினைக்கிறேன். அக்காக்களா எல்லாருமே? சரி, தங்கச்சியும் அக்காக்களும். சரி, அவங்களோட எல்லாட்ட கிஃப்டும் இன்றைக்கும் கூட கையில வந்து சேர்ந்துருக்கு. ஸ்பெஷல் மூமெண்டா மாத்தி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அக்காக்களுக்கும் தங்கச்சியாக்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லியாச்சு. எப்பவும் ஹாப்பியா இருக்கும். மேபி அடுத்தடுத்த பர்த்டேக்காவது அப்பா அந்த 13 வருஷம்ன்றதை தாண்டி அதை பிரேக் பண்ணி ஒரு வாரத்துக்கு கடவுள் வழிவகுக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றோம். ஏன்னா அந்த இயக்கம் உங்களுக்கும் இருக்கும், அப்பாவுக்கும் இருக்கும். அதை கடவுள் நிறைவேற்றணும், தீர்த்து வைக்க வேணும். சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சந்தோஷமா நடக்கும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். அப்பா அண்ட் உங்களுடைய அக்கா தங்கச்சியாக்கள் சார்பாகவும் ஆஸ்திரேலியால இருந்து வாழ்த்தின அத்தனை பேருக்காகவும் இங்கே நின்று உங்களுக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் பார்த்த அம்மா சித்தி எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ. இந்த பேக்கிங் ஆன் பண்ணு கேளுங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காளே. சரி, தேங்க்யூ.